இதுதான் பெரிய ஒரு சாம்ராஜ்யம். இத மட்டும் இந்த ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன்ல உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த நைட்ரஜன் டபுள் பாண்ட்ல இருந்தா ஆக்சிஜன் வந்து அவனை ரீப்ளேஸ் பண்ணுவான், ஆக்சிஜன் டபுள் பாண்ட்ல இருந்தா நைட்ரஜன் தான் ரீப்ளேஸ் பண்ணுவான். அந்த சின்னூண்டு லாஜிக் தான் இந்த அத்தனை டேபிள் அப்படி வலிச்சு அப்படின்னு சாப்பிடலாம். அவ்வளவு சிம்பிளா இருக்கும் பாரு. இப்ப இந்த இடத்துல ஒரு கீட்டோனா ஆல்டிகோட எதோ எடுத்திருக்கான், சரியா? சி டபுள் பாண்ட் ஓ. நமக்கு என்ன பண்றோம், NH2 இருக்கு, கூட இசட்னு ஒண்ணு கொடுத்துருக்கான். இசட் யாரு அப்படின்னா இவன் கூட வரவன். ஹச்சா இருக்கலாம், ஆரா இருக்கலாம், இல்ல வந்து ஓகச்சா இருக்கலாம், NS2 இருக்கலாம், இல்லைன்னா வந்து விஜய் குமார் IPS இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். எனிவே அப்போ என்னன்னா பாரு, இந்த இடத்துல இருக்க எண்ணு இந்த இந்த அட்டாக மறந்துரு, இந்த இடையில இருக்க இன்டர்மீடியட்டை மறந்துரு, இது அப்புறமா பாத்துக்கலாம். நேரா உங்க கண்ணு இங்க கொண்டு வா, ப்ராடக்ட் கொண்டு வா. பாரு, இந்த நைட்ரஜன் போய் இந்த ஆக்சிஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். கூடயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இசட் உட்காந்துருக்கான். இசட் அப்போ என்னன்னா சும்மா கூடயே தான் இருப்பான். நம்ம என்ன சொல்றது, எப்படி சொல்றது, இந்த பேனா பேனா சொல்ல முடியாது, சும்மா வச்சுக்க, அந்த பேனா மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்க அந்த பேனா சும்மா அது பாட்டு கிடக்கும் இங்கே. ஸோ அந்த மாதிரி தான் இசட் ஆகும், பாட்டு கூடயே இருப்பான். ரைட். இப்ப கவனிச்சுக்க, முதல்ல என்ன எடுத்துக்கிறோம், நல்லா கவனி. அந்த இசட் மட்டும் மாறிட்டு இருக்கும். குரூப் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா அவனே தான், NS2 தான். இப்ப இந்த இடத்துல இது அமோனியாவா மாறிடும். என்ன NS2ன்னு சொன்னேன், அவங்க கூட இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுமா, அது நம்ம NS3 போட்டுக்கலாம், அமோனியா. அப்ப அமோனியாவை எது கூட ஆட் பண்றேன்னா, இதோ இந்த கீட்டோனா ஆல்டிகைட இவன் கூட ஆட் பண்றேன். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஓவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவன் வந்து உட்காருவான். வேலன்சி நைட்ரஜனுக்கு 3 தான், 3 பாண்டு ஃபார்ம் பண்ண. அப்ப எப்படின்னா அங்க பாருங்க, CH3 C டபுள் பாண்டு ஒரு அச்சு இருக்கா, ரைட். இந்த இடத்துல N ஆல்ரெடி 2 வேலன்சி முடிஞ்சிருச்சு, அப்போ ஒரு அச்சு மட்டும் தான் இருக்கும். எது இது, அந்த இசட். அவங்க கூட இந்த 2 अच्चे गया, गायब हो गया. अभी देखो इधर देखो, क्या है उसमें, नाइट्रोजन का पास कौन है, आर है. ओके, आर कौन है, आर ஆல்கைல் குரூப், ஏதோ ஒரு ஆல்கைல் குரூப்பா இருந்துட்டு போகுது. இப்ப என்ன சார், எஸ் இங்க டபுள் பாண்ட் H, சோ N R இங்க பாரு. இதுக்கு பேரு சப்ஸ்டிடியூட்டட் இமீன். இமீன் சொல்லியிருக்கடா முன்னாடியே. இமீன் என்ன, சி டபுள் பாண்ட் NH, இது இமீன் சொல்லுவோம். அவன் கூட வேற யாராவது இருந்தானா, ஆறு மாதிரி இருந்தானா சப்ஸ்டிடியூட் அமீன். அதுலயும் குறிப்பா ஸ்கிப் பேஸ். இது ஸ்கிப் பேஸ மறக்க முடியுமா, ஆனா அந்த கதை இங்க சொல்ல முடியாது. அந்த ஸ்கிப் பேஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு பேஸ், சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க கூட யாரு இருக்கான்னா, ஒரு OH இருக்கான், ஹைட்ராக்சில் அமீன் பேரு. இதுவும் ரொம்ப ஃபேமஸ். என்ன அப்படின்னா, என்ன அப்படியே இருக்கான், OH வந்து சேர்ந்துட்டான். யாருக்கு பதிலா, இவனை ஞாபகம் வச்சுக்கோ, எப்பயுமே இவனை ஞாபகம் வச்சுக்கோ. இவன் தான் ஸ்டார்டிங் மெட்டீரியல். இங்க இருக்க ஆக்சிஜன் தூக்கிட்டு பாத்தீங்கன்னா இவன் வந்து உட்காந்துட்டான், ஆக்சின். ஓகே, இது வந்து நமக்கு என்னன்னா ஆக்சின் பேரு. அடுத்து வந்து இதுதான் அடுத்து கேமே, ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் என்ன, NH2 NH2. இப்ப இது ஒரு நல்ல வெள்ளை பேஜா இருந்தா ஈஸியா இருக்கும். இருங்க, இடம் அங்க இடம் இருக்கு, இருங்க வரேன். இந்த ஹைட்ரஜனு, பினைல் ஹைட்ரஜனு, இந்த 2,4 DNP, அந்த இந்த இது DNP 2,4 DNP செமிகார்பசைட், இந்த நாலும் ஒரு ரகம். அதுல நேமா இருக்கட்டும், ஃபார்ம் பண்ற இன்டர்மீடியட்டா இருக்கட்டும், மறந்துற சிம்பிள் ட்ரிக். பொறுமையா பாரு, இப்ப நம்ம ஈஸியா இருக்க பாரு. வழக்கம் போல ஒரு கீட்டோன் ஆல்டியோட டஸ்ட் மேட்டர், நான் ஒரு கோடை மட்டும் போட்டு விட்டேன்டா. என்ன யூஸ் பண்றேன், ஹைட்ரஜன் யூஸ் பண்றேன். இதுல ட்ரிக் இருக்காது, அடுத்து வரப்போறதுல ட்ரிக் இருக்கும். இப்படி இருக்கா, சரியா? இப்ப என்ன ஆகலாம், ஏதாவது ஒரு நைட்ரஜன் ரியாக்டிவ் பார்ட்டா இருக்கலாம். அப்போ உங்களுக்கு சி இந்த இடத்துல டபுள் பாண்ட் NH2, ஏன்னா வேலன்சி அவனுக்கு 3 பாண்ட் தான் இருக்கும். அப்ப ஹைட்ரஜன் எல்லாம் பறந்துருச்சு. ஓகே, இப்ப ஃபினைல் ஹைட்ரஜன் எடுத்துக்கோ. இது கூட ஏன்னா ஃபினைல் ஹைட்ரஜன் பொறுமையா பாத்துக்கிட்டே வா, விட்டுறாத. ஃபினைல் ஹைட்ரஜன் பொறுமையா பாரு. ஃபினைல் ஹைட்ரஜன்ல ஒரு ட்ரிக் வச்சிருக்கா, ஒரு சூட்சமம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். பொறுமையா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இவன் கூட இன்னொரு ஹைட்ரஜன் NH2. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு நம்ம என்ன பேர் கொடுக்க போறோம் அப்படின்னா, இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர். யாரு ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ண போறா, 1 or 2? கமெண்ட் செக்ஷன் ப்ளீஸ். 1 or 2, யாரு ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ண போறா, 1ஆ 2ஆ? கூகுள் ஆன்சர் செட் யாசர் 1 சொல்லியிருக்கான். சோ இன்னைக்கு 3வது கேமையும் வந்து AVPS தட்டியிருக்கான், 3வது கொஸ்டினையும். பட் இருந்தாலும் வேகமா ஆன்சர் பண்ணியிருக்கான். RSV வெரி குட், மேன் ஆஃப் த மேட்ச் கிடைச்சிடும். பட் வின் இவன் பண்ணியிருக்கான். ரைட். இப்ப என்ன விஷயம்னா, இங்க பென்சின் பக்கத்துல இருக்க இவன் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆயிடும். பிஸி, நான் ரொம்ப பிஸி, அவன் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுதுனால அவைலபிளா இருக்க மாட்டான். அப்ப யார் அவைலபிளா இருக்கான்னா, இந்த ஃபெல்லோ தான், அந்த 1ஆம் நம்பர்ல இருக்கவன் தான் அவைலபிளா இருக்கான். சோ அவன் தான் என்ன ரெசனன்ஸ் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து உட்காருவான். அப்ப NH, இங்க பென்சின் ரிங் உங்களுக்கு இருக்கும். இது ஃபினைல் ஹைட்ரசி. இப்ப அதுவே DNP பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் இல்ல, நார்மலா மாவை ஊத்துனா அது தோசை, பொடி போட்டா பொடி பொடி தோசை சார். அதுவே மேல நெய் ஊத்துனா சொல்லிட்டு பாருங்க. அப்போ என்னன்னா, சபரியோசன் இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துரு. அப்போ இந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா, நார்மலா இருக்க ஹைட்ரஜன் கூட ஒரு ஃபினைல் ஆட் பண்றோம். அதுக்கு பேர் ஃபினைல் ஹைட்ரஜன். அதுல 2,4 டைநைட்ரோ குரூப்பை மட்டும் அட்டாச் பண்றோம். போச் ரிஏஜென்ட்னு வேற சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஆக்சுவலி
அது இங்க பேர்லாம் கொடுக்கல, அதனால பிரச்சனை இல்லை. டிஎன்பி 2,4 டிஎன்பி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவான். ஆல்டிஹைட் கீட்டோன் நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபினைல் ஹைட்ரசோன் கிடைக்கும், அது பேர் ஹைட்ரசின்ங்கிறது ஹைட்ரசோன் வரும். செமிகார்பசைடு மட்டும் ஒரு இயர் கொஸ்டின் 2018-19-20க்குள்ள கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். செமிகார்பசைடு பார்த்தீங்கன்னா இப்ப இருப்பான், சி டபுள் பாண்ட் ஓ NH2 NH என்னாச்சு NH2 இவன் மேல லோன் பாரு, இவன் மேல லோன் பாரு, இவன் மேல லோன் பாரு. இவனுக்கு நம்பர் 1, இவனுக்கு நம்பர் 2, இவன் நம்பர் 3. நீ யாரும் சொல்ல வேணாம், நானே சொல்றேன். இப்ப என்ன ஆகும்னா, அந்த பக்கத்துல இருக்கான் பாத்தியா, இந்த பைவ டப்புன்னு ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆயிரும். ஆல்டர்னேஷனா இருக்குல்ல, இவன் மேல போவான், திருப்பி இவன் கீழே வருவான், திருப்பி இவன் உள்ள வருவான், இவன் மேல போவான், கீழே இவன் ஃபுல்லா ஆக்குபைடா இருப்பான், பிஸியா இருப்பான். அப்போ இந்த தென் பாண்ட் இஸ் இமையிலே இவன் மட்டும்தான் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆக முடியும். அப்ப அந்த ஆப்ஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு NH என்னாச்சு, இந்த பக்கத்து ஒரு NH2, அவ்வளவுதான் ப்ராடக்ட் கொடுப்போம். இந்த பக்கம் செமிகார்பசைடு அப்படின்னு இருக்கு, அப்படின்னா இந்த பக்கத்து உங்களுக்கு செமிகார்பசோன் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிளான ஒரு விஷயம் இந்த டேபிளர் காலத்தில் இருக்கிறது. மேல இருக்க அந்த ஒரு ரியாக்ஷனோட லாஜிக் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அத்தனையும் அத்துபடி அல்வா மாதிரி சாப்பிடலாம். அல்ல இதுல மட்டும் கவனங்கள் தேவைகள் சொல்லுப்பா சார். 2,4 டிஎன்பி சார். 2,4 DNP 2,4 டை நைட்ரோஃபினைல் ஹைட்ரசின். ஓகே சார். இந்த மாதிரி கீழே கொடுத்துருக்கான் பாரு, டேபிள் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்சு ரெட் சாலிட்ஸ் யூஸ்ஃபுல் கேரக்டரைசேஷன் ஆஃப் ஆல்டிஹைடு கீட்டோன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம், இதை வந்து நம்ம கேரக்டரைசேஷன் பண்றதுக்கே யூஸ் பண்றது, லிரிக்கலி ஸ்பெசிஃபிக்கா அதை யூஸ் பண்றோம். டிஎன்பி ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. 1 மார்க் ஃபைனல் எக்ஸாம்ல கேட்பான். இல்ல சார், இந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நேற்று சொல்லிட்டு தான் போயிருந்தேன், எழுதுனேன்னு தெரியல. அடுத்து போலாம். சோ அடுத்த விஷயம் மணி என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷம். 5 7 சீக்கிரம் டைமே ஓடு அப்படின்னு சில பேர் பாட்டு பாடியிருப்பார். ரிடக்ஷன் ப்ராசஸ்ரா, ஒரு செம்மையான ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ். என்னென்ன அதில் ஆல்ரெடி படிச்சுட்டு நானே சொல்லிட்டேன் டீசெண்டா, அப்போ நம்மளும் போயிருந்தோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள், ரிடக்ஷன் டு ஆல்கஹால். இது சிம்பிளான விஷயம். நம்ம ஒரு ஆல்டிஹைடு இருக்காண்டா, ஆல்டிஹைடு CH ஒரு ஆல்டிஹைடு, இந்த கலர் வேணாம் தெரியாது. இந்த ஆல்டிஹைட்ல இருந்து ஒரு பிரைமரி ஆல்கஹாலா மாத்தணும் அப்படின்னா, என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம். அடுத்து சோடியம் போரோ ஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம். அது இல்லாம இவனே கொடுத்துருப்பான் கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன். யாருக்கா ஐடியா இருக்கா கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் என்ன பொதுவாக யூஸ் பண்ணுவோம்ட்டு? பல்லேடியம் ஹைட்ரஜன். அட்ரா சிங்க குட்டி, பல்லேடியம் என்ன ABPS-ஆ? பல்லேடியம் ஹைட்ரஜன், நிக்கல் ஹைட்ரஜன், பிளாட்டினம் ஹைட்ரஜன், இந்த ஏரியாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சுஜிதாவும் சலிச்சால் கிடையாது, நாங்களும் இருக்கோம்ல அப்படின்னு அந்த பொண்ணு. எனிவே சிம்பிளான விஷயம். நம்ம ரிடக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்டிஹைட்ல இருந்து நம்ம பிரைமரி ஆல்கஹால் கொண்டு வரலாம். அதுவே கீட்டோன் இருக்கு அப்படின்னா, கீட்டோன் இருக்கு அப்படின்னா கூட செகண்டரி ஆல்கஹால். நீங்க கஷ்டப்பட்டு டைப்லாம் பண்ண வேணும், எல்லா டைமும் நம்ம கேட்கும்போது டக்குன்னு அடிச்சு நவுத்திருங்க. இப்பதான் ஒருத்தன் ஆன்சர் பண்றான். ஓகே, இது சாதாரண விஷயம் நம்ம பார்த்தது. இதுக்கு நிறைய மாலிகுல்ஸ் நம்ம உடையலாம், அதெல்லாம் வரைஞ்சா சரிப்பட்டு வருமா? அடுத்த கிளாஸ் வந்தோடனே நம்ம கிளமன்சன் உல்ஃப்கிருஷ்ணரை பார்த்துட்டு அடுத்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படியே வரிசை அந்த டாலரன்ஸ் ஸ்வெல்லிங்லாம் பார்க்குறோம், ஆலஃபார்ம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ரியாக்ஷனுக்குள்ள இறங்குறோம். மூணு சார் எனக்கு ஒரு doubt sir. சொல்லுமா, யாருமா அது? வாமா சார் சொல்யூஷன்ல படிச்சிருக்கோம்ல சார், லைக் டிசால்வ் லைக்னு. ஆல்கஹால் வந்து நான் போலார் சப்ஸ்டன்ஸ் தான் சார், அது எப்படி சார் வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆகுது? ஆல்கஹால் நான் போலார், வீக்லி போலாரு. ஆல்கஹால் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம். இப்பதான் சொன்னேன் சக்கரை கரைன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல நிறைய ஆல்கஹாலிக் குரூப் இருக்கு, எல்லாமே ஹைட்ரஜன் பாண்டிங் ஈஸியா. ஏன்னா ஹைட்ரஜன் பாண்ட் முக்கியமான விஷயமே இதுதானே, பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ் தானே, இது இருந்தா போதுமே. ஓடிட்டாமா? ஓகே சார். தேங்க்யூ ஆல். பாய். சரியா? ஸோ மக்கள்ஸ், இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நீங்க டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் எதுனாலும், இல்ல அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். பாய்.